ரிஷப ராசி நபர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான வார ராசி பலன். ரிஷப ராசி நபர்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட சுக்கரனுடைய நகர்வு 11ஆம் இடத்தை விட்டு விலகி உச்ச அமைப்பு போகுது, 11ஆம் இடத்தை விட்டு விலகுது, 12ஆம் இடமான மேஷ வீட்டிற்கு வருகை வருது. அப்படிங்கிறத இந்த வாரத்தில் மிக முக்கியமாக நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த 12 என்பது கிட்டத்தட்ட ஒரு நபருடைய இறுதி நிலை. அதாவது அந்த நபருடைய செயல்பாடுகள், ஆசைகள் எல்லாவற்றிலும் ஒரு இறுதி நிலை. ஸோ இறுதி நிலை என்பது ஃபைனலாக ஒரு ஃபில்ட்ரு பண்ணி கடைசியாக என்ன கிடைக்கும், சக்கை கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரியான சக்கையை தரக்கூடிய, சக்கையாக போவது, உபரியாக போவது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் 12 என்பது இழப்புகள், தூர போகுதல், தள்ளி போகுதல், விலகி இருத்தல், நமக்கு இல்லைன்னு முடிவு செய்தல், கிடைக்கிறது கடைசி கட்டமாக தவறி போகுதல். இந்த மாதிரியான 12ஆம் இடம் என்பது ஒரு சக்கையாக போவது தான். ஃபஸ்ட்டு கிடைக்கிறது நல்லாயிருக்கும், லாஸ்ட்டாக கிடைக்கிறது அடிபட்டு போகும் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. ஸோ அதனால் 12ஆம் இடத்துல சுக்கிரன் வருது. ரிஷபராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை மனசுக்கு ஒத்து வராத சில விஷயங்களை வெறுப்பு தன்மையுடன் சில விஷயத்தை செய்கிற மாதிரி வரும். வெறுப்பு, அதாவது நீங்கள் இது வரைக்கும் நிறைய விஷயங்களை ஆசைப்பட்ட நிறைய நபர்களுக்கோ, குடும்ப உறுப்பினர்களுக்கோ, வேண்டப்பட்ட நபர்களுக்கோ, இல்லை வேண்டப்பட்ட விஷயத்திற்கோ எல்லா விஷயத்தையும் முன்னாடி நின்று கொஞ்சம் சப்போர்ட் செஞ்சு எல்லாரையும் வாழ வைக்கிற அமைப்பில் எல்லாத்தையும் பண்ணியிருப்பீங்க ரிஷபராசி நபர்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் அது உல்ட்டாவாக போய் நமக்கு இது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சக்கையாக, அதாவது மற்றவங்க பார்வையில் நீங்கள் ஒரு சாறு புழிந்த சக்கையாக தெரிய ஆரம்பிப்பீங்க. அதனால் நிறைய விஷயங்களை விட்டு நீங்கள் விலகி இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும். இன்வால்மெண்ட் அதிகமாக உள்ளே வராது. 12 என்பது மாற்றங்கள், அதாவது இருக்கிறத ஆசைப்பட்ட விஷயத்துலேருந்து ஆசைப்படாத ஒரு மாற்றமாக மாறிடும். நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் எல்லா கால சூழ்நிலையிலும் ஒரு விஷயம் ஆசைப்படுவோம் இல்லைங்களா, அந்த ஆசைக்கு அப்பாற்பட்டது ஆசைப்படாமல் கிட்டத்தட்ட தூரமாக தள்ளி போகிறது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி வெறுப்பு நிலை தான். இந்த வெறுப்பு நிலைகளுக்கு மிக முக்கியமாக 12ஆம் இடம் சேரும். அதனுடைய அடிப்படையில் தனிமை விரும்பி இருக்கிறத தனக்கு மட்டும் காப்பாற்றி கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் சேரும். ஸோ இந்த காலகட்டத்தில் சில புரிதல்கள் உங்களுக்கு ஏற்படும், சில தவறுகள் உங்களுக்கு தெரிய வரும். நம்ம தேவையில்லாத சேர்த்துட்டோம், தேவையானதை விட்டு விட்டோம் அப்படிங்கிற மாதிரியான சில ஞானோதய அமைப்புகள் இந்த வாரத்தில் ஈடுபடும். அதன் அடிப்படையில் சில விஷயங்கள் உங்களுக்கு புரிதல் அதுக்கப்புறம் இருக்கிறத காப்பாற்றிக்கிறதா அந்த வார அமைப்பில் நகரும். இருக்கிறதையும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருப்பதை காப்பாற்றி கொள்வது, இல்லை கிடைப்பதை பிக்கப் பண்ணி கொள்வது அப்படிங்கிற மாதிரியான சில சுச்சுவேஷன்கள் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் அதை மேட்ச் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும் அவரவர் லெவலுக்கு ஏற்ப. அதாவது இருக்கிறத காப்பாற்றிக்கிறது அல்லது கிடைப்பதை பிக்கப் பண்ணி கொள்வது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ரிஷபராசி நம்மளுக்கு இந்த வாரத்தில் எட்டி பார்க்கும். அது உங்களுக்கு சரியாக இருக்கும்.